வணக்கம் மக்களே, நாம் இப்போ நிற்கிறது பூந்தமல்லி ஜங்ஷனு. இதுக்கு முன்னாடி இருக்கிறது போரூர் ஜங்ஷனு. இந்த ரெண்டு பெரிய ஜங்ஷன்லும் நம்ம நினச்சாலுமே இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. ஏன்னா போரூர் ஜங்ஷனில் இன்றைக்கி லேண்டே கிடையாது. இப்போ நாம் நிற்கிற பூந்தமல்லி ஜங்ஷனில் இன்றைக்கி இடம் இருக்குது, பட் 10,000 8,000 அந்த ரேஞ்ச் போயிடுச்சு. அடுத்து பூந்தமல்லி ஜங்ஷன் மாதிரி போரூர் மாதிரி மாறிட்டு இருக்கிறது நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர். அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் மெட்ரோக்கு பக்கத்தில் வரப்போகிற மெட்ரோக்கு பக்கத்தில் தான் நம்ம சைட்டுமே லான்ச் பண்ணுறோம். இன்றைக்கி நினச்சா இந்த பூந்தமல்லியில் மிஸ் பண்ணவங்க, போரூரில் மிஸ் பண்ணவங்க ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் சைட்டில் வாங்கிட முடியும். இதுலேருந்து 4 மடங்கு விலை கம்மியாக. நாம் நிற்கிறது எங்கன்னு பார்க்குறீங்களா? ஸ்ரீபெரும்புத்தூர் டவுனுக்குள்ளேயே இருக்கிற ராமானுஜர் அவதார ஸ்தலம். இந்த இடத்துக்கு, இந்த கோயிலுக்கு வெரி நியர் தான் நம்ம சைட்டு ஆன் ரோடில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம சைட்டுக்கு வந்துட்டோங்க. என்னடா ரோடில் நின்றுட்டு சைட்டுக்கு வந்துட்டுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம சைட்டு ரோடு மேலே தாங்க இருக்குது, ஆன் ரோடு சைட்டு தான். இந்த ரோடு என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா CPRR ரோடுங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம்லேருந்து எண்ணூர் காட்டுப்பள்ளி டோல் போகிற CPRR ரோடு தான். இந்த ரோட்டில் எடுத்தோன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் டவுனுக்குள்ளே போவோன்னா நேராக போனால் ஒரே ரோடு ஸ்ட்ரைட் எடுத்தால் சிங்கப்பெருமாள் உரகடம் போயிடும், ரைட் எடுத்தால் காஞ்சிபுரம், லெஃப்ட் எடுத்தால் பூந்தமல்லி போகிற ரோடு. இப்போ நாம் நிற்கிற இந்த இடத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தான். அந்த மாதிரி வெரி ஆக்சசபிள் ஆன் ரோடு தான் நம்ம சைட் லொக்கேட்டாக இருக்குது. நம்ம சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே ஆப்போசிட்லேயே பார்க்குறேன், 4 பக்கமும் ஃபுல்லாக வீடுகளாகவே இருக்குது. ஆமாம் சார். ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனியை பற்றியும் உங்களை பற்றியும் ஒரு அறிமுகம் கொடுத்துக்கோங்க சார். கண்டிப்பாக. வணக்கம் மக்களே, நான் வந்து தியாகு ப்ரீமியர் ஹவுசிங்கில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அசோக் நகரை ஹெட் ஆஃபீஸாக கொண்டு ஒரு 10 வருஷமாக நம்ம கம்பெனி இயங்கிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 50 லேக் ஸ்கொயர் ஃபீட்டு சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே ஆல்ரெடி லே அவுட்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். அதில் பாதி வந்து வீடுகள் வந்துடுச்சு. அந்த மாதிரி போட்ட உடனே வீடுகள் ஆகக்கூடிய லே அவுட்ஸ் தான் நம்ம ப்ரீமியர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் ஒரு 10th இயர் முடித்து 11th இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 57 ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அதில் அடுத்த ப்ராஜெக்ட் தான் இப்போ நாம் வந்திருக்கிற ப்ரொஃபசர்ஸ் டவுன்ஷிப்ன்ற ப்ராஜெக்ட். சார், இப்போ நம்ம சைட்டுக்கு சுற்றி பார்க்குறேன், ஃபுல்லாக வீடுகள் இருக்கு இல்லையா? எத்தனை வீடுகள் இருக்கும்? ஆக்சுவலாக வந்து நம்ம phase 1, phase 2, phase 3 இப்போ இருக்கும். phase 1, phase 2 ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 1000 பிளாட் போட்டு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 700 வீடுகள் ஆல்ரெடி ரெசிடென்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தட் வாங்கி உடனே கட்டலாமா கட்ட வேணாவா அப்படின்ற கான்செப்டே கிடையாது. இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே கட்டலாம். லே அவுட்டுக்குள்ளேயே வீடுகள் வந்துடுச்சு, லே அவுட் சரௌண்டிங்லும் வீடுகள் வந்துடுச்சு. ஒரு 700 வீடு இருக்கும் சார். நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்லேருந்து இங்கே பிளாட் இருக்குது? நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 23 ஏக்கர் 3 ஃபேஸாக பிரித்து போட்டிருக்கோம். phase 1, phase 2 ஆல்ரெடி சோல்ட் அவுட்டு. இப்போ phase 3 ஒரு 4 ஏக்கர் போட்டிருக்கோம். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு ஆல் த வேரியன்ட் 1000, 1200, 1500 எல்லா வேரியண்ட்டுமே இருக்குது. ஃபேஸிங் சொல்லுங்களா? இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போது வந்தீங்கன்னா ஓரளவுக்கு பிளாட் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ரைம் ஆப்ஷன் நம்ம எடுத்து சூஸ் பண்ணி கட்டிக்க முடியும். அந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது. எல்லா ஃபேஸிங் இருக்குது. எல்லா ஃபேஸிங் நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் எல்லாமே இருக்குது. எல்லாமே கார்னர் பிளாட் இருக்குது சார். ஈவன் கார்னர் பிளாட் இப்போ வந்தால் கார்னர் பிளாட் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக. வேறு சைட்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ரோடு சைஸ்லாம் சொல்லுங்களா? கண்டிப்பாக. நம்ம சைட்டுக்குள்ளே 60 அடி ரோடு, 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, அதுவும் பிளாக் டாப் ரோடுங்க. ஸ்ட்ரீட் லைட்டு, EB லைனு, CCTV கேமரா முதற்கொண்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போக போர்வெல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், பார்க் டெவலப் பண்ணியிருக்கோம், சில்ட்ரன் ப்ளே ஏரியா, காம்பவுண்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு லே அவுட்டு வாங்கிட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அடிப்படை வசதிகள் இருக்காது. நம்ம சைட்டுக்குள்ளே ஒரு வாங்கி உடனே கட்டக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே கட்டலாம். சரி, எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆமாம். பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது? நம்ம சைட்டுக்கு உள்ளே வரீங்க இல்லையா, அதுவே ஒரு பஸ் ஸ்டாப் தான். ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து திருவள்ளூர் போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கே நம்ம சைட்டு தான். வாசல்லே இறங்கி நடந்தே வந்துடலாம். நீங்கள் நைட்டு ஷிஃப்ட் போனாலும் சரி, டே ஷிஃப்ட் போனாலும் சரி, என்ன டைம் வந்தாலும் பஸ் எனி டைம் அவைலபிலிட்டி இருக்குது. இறங்கி நடந்தே வந்துடலாம். சைட்டு வாசல்லே பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸ்கூல் காலேஜ்லாம் பக்கத்தில் இருக்கா? அப்படி நம்ம சைட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஸ்கூல், எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறேன். ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா மான்ஃபோர்டு, மகர்ஷி வித்யா மந்திர், அயக்ரிவா, சென்ட் ஜான்ஸு, சென்ட் ஜோசப்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது. காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்ட் ஜோசப்பு, சவிதா, கிங்ஸு, வெங்கடேஸ்வரா, ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு ஏகப்பட்ட காலேஜ் நம்ம சைட்டை சுற்றி இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ், தேவி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்குது சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலும் நம்ம சைட்டை சுற்றி ஏகப்பட்டது இருக்குது.
இது எல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் ஆக்சஸ் டிஸ்டன்ஸில் ஈஸியாக ரீச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு திக் ரெசிடென்ஷியல் சைட்டு தான். ஒரு அடிப்படை வசதியில் தாண்டி எல்லா வசதிகளுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் ரெசிடென்ஷியல் சைட் தான் நம்ம ப்ரொஃபசர்ஸ் டவுன்ஷிப். இடம் வாங்கினா இஎம்ஐ ஃப்ரீன்னு சொல்லி பார்த்தேன். ஆமாம். அது எப்படி சார் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? ஆமாம் சார், இடத்த வாங்கிட்டு எப்படா இஎம்ஐ கட்டுறதுன்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்களுக்கான ஒரு ஆஃபர் தான் நம்ம பிரீமியர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கோம். வாங்குகிற எல்லா கஸ்டமருக்கும் அரை கிரவுண்ட் வாங்குறவங்களுக்கு இஎம்ஐ ஃப்ரீ, 1 கிரவுண்ட் வாங்குறவங்களுக்கும் இஎம்ஐ ஃப்ரீங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. எத்தனை மாதங்க சார் இஎம்ஐ ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? 6 மாதம் இஎம்ஐ ஃப்ரீயாகவே தரும். ஃபஸ்ட்டு 6 மாதம் நம்ம இஎம்ஐ பேர் பண்ணிக்கிறோம். அரை கிரவுண்ட் வாங்குறவங்களுக்கு, 1 கிரவுண்ட் வாங்குறவங்களுக்கும் இஎம்ஐ ஃப்ரீயாகவே தரங்க. இந்த ஆஃபர் இந்த வீக் மட்டும்தான். ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணுன்னா உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிளாட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,999 per ஸ்கொயர் ஃபீட் ரேட். சரி, அதாவது இந்த 1 வீக்கில் இடம் புக் பண்ணால் வாங்கினா அடுத்த 6 மாதத்துக்கான இஎம்ஐ வந்து கஸ்டமர் கட்ட வேண்டாம், கம்பெனி கட்டிடுது இல்லையா? ஆமாம் ஆமாம். ஒரு கஸ்டமர் தனி வீடாக கேட்குறாங்க, எத்தனை மாதங்களில் வந்து வீடாக கட்டி கொடுக்க முடியும்? சார் நம்ம சைட்டில் மேஜராக வந்து நம்ம பிரீமியர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் பிளாட் மட்டும் பண்ணலைங்க, வீடும் கட்டித்தரோம். ஒரு 1000 சதுரடி லேண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லேண்ட் ஒரு 30 லட்சம், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு 20 லட்சம் வச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரு 50 லட்சம், அட்லீஸ்ட் ரொம்ப மினிமம்னா கூட ஒரு 45 50 லட்சத்துக்குள்ளே தனி வீடே கட்டி 6 மாதத்தில் கொடுத்துருவோம். லேண்டாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் முன்பணம் 4 5 லட்சம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணவே போதும். நம்மளே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நியூஸ் சேனல் பார்க்கும்போது ஸ்ரீபெரும்புதூர் பற்றி நிறைய நியூஸ் வந்து அடிபடுது இல்லையா? என்ன காரணம்? 4 காரணம் இருக்குது. ஸ்ரீபெரும்புதூரில் ஏன் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இது ப்ரைவேட்டாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றத தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு, இது ஒரு கமர்ஷியல் வெஹிக்கல் ரோடு. நம்ம மகாபலிபுரத்துலேருந்து காட்டுப்பள்ளி டோல் போகிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு 6 மணி நேரத்தை இப்போ இன்றைக்கப்புறம் 3 மணி நேரத்தில் போயிடலாம். அந்த ரோடு இருக்கும், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இது ரெண்டுமே 1.5 இயரில் ஓப்பன் ஆகுது. தேர்டு, இந்த லொக்கேஷனில் வரப்போகிற மெட்ரோ, நம்ம பூந்தமல்லி வரையும் மெட்ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதோட எக்ஸ்டென்ஷன் ஸ்ரீபெரும்புதூர் வரையும் கொண்டு வராங்க. 4வது, இது எல்லாமே இருக்கிறதால தான் எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறதுல கவர்மெண்ட், ரீசெண்டாக வந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா கவர்மெண்ட்ஸுமே வந்து ஸ்ரீபெரும்புதூர் தான் இண்டஸ்ட்ரியோட ஹப். அதனால் ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இந்த 4 காரணம் தான் மெயின் ஸ்ரீபெரும்புதூரில் இந்தளவு ஹைக் ஆகிறதுக்கு. இன்னொரு 2-3 வருஷம் கழித்து ஸ்ரீபெரும்புதூரில் இடமே கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லா லொக்கேஷனையும் பர்ச்சேசர் அதிகமாக இருப்பாங்க. இடம் அந்தளவு ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங்காக புக்கிங் ஆகிட்டு இருக்குது ஸ்ரீபெரும்புதூர். சரி, எப்படி இப்போ தாம்பரத்தில் வந்து சிட்டிக்கு பக்கத்தில் இடம் வாங்க முடியாதோ அதே சூழ்நிலை வந்து இங்கே வரப்போகுது சொல்ல ஸ்ரீபெரும்புதூர் எனக்கு தெரிஞ்சு ஒரு துணை நகரமாகவே சொல்லலாம் சார். ஒரு கஸ்டமர் நம்ம சைட்டை பார்க்க ஆசைப்படுறாங்க, சைட் விஷயம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க? நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளே கேப் அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபேமிலியாக வாங்க, பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள், உங்கள் கனவு விட நனவாக்கிவாங்க.